ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி மொத்தம் 2 ஆடியோ எஸ்பிஓவில் போட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மொத்தமாக ப்ரொமோஷன் டீமில் வந்து இன்னொரு 50,000 பீப்புள்ஸ் வந்து ஜாயின் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான ஆப்ஷன்ஸ் எப்போ வரும்னா டுமாரோ மார்னிங், அதாவது நாளைக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ இந்த 50,000 வேக்கன்சி வந்து நாளைக்கு தான் ஓப்பன் ஆக போகுது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து யார் யாரெல்லாம் வந்து எந்த ஆப்ஷனும் சூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்களோ நல்லா கேட்டுங்க. இன்றைக்கி நைட் 12 PM நீங்கள் வந்து இந்த லிஸ்ட்டு இந்த சாய்ஸில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் வந்து எஸ்பிஓவில் இருக்க முடியும். இல்லாட்டி உங்கள் ஐடியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஃபண்ட் டீமுக்கு போயிடும். ஸோ இன்றைக்கி வந்து நைட்டு யார் யாரெல்லாம் ப்ரொமோஷன் டீம் நாளைக்கு போகலான்ட்டு இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து நாட் கண்டினியூ எஸ்பிஓ வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு வந்து இந்த செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்து அதுக்குள்ளே மாற்றிக்கிறதுக்கு சான்ஸ் தராங்க. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அடுத்து சேல்ஸ் டீமுக்கு ஒரு குட் நியூஸ்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்ன மாதிரி பிளான் சொல்லியிருந்தாங்கன்னா வந்து எவ்ரி மந்த்து 7,000 நீங்கள் பே பண்ணி 3 மாதத்துக்கு வந்து கூப்பன் கோடு வாங்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னொரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து டைஅப் கம்பெனிக்கிட்டேருந்து வந்த இன்ஃபர்மேஷனாமா. அதாவது மொத்தமாக நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸை வந்து கம்மி பண்ண சொல்லியிருந்தாங்களாமா. அதுக்கோசரம் ஆல்டர்னேட்டிவாக இந்த 1 hour கூப்பன் கோடு கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஒர்த்து வந்து 15,000. அதாவது 15,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இதோட ஒர்த்து 18,000. ஓகேவா? இதோட டைம் பீரியடும் வந்து நீங்கள் 3 மாதம் கழித்து எஸ்பிஓவே வந்து எங்கே தரலான்னு சொல்லிடுவாங்க. அங்கே நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றா நீங்கள் வந்து இப்போ 2 ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க சேல்ஸ் டீம். மந்த்லி 7,000 பே பண்ணி 3 கூப்பன் கோடு வாங்கணும். மொத்தம் 21,000 வராது. இல்லாட்டி நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட்டாக 15,000 பே பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த கூப்பன் கோடு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சேல்ஸ் டீமில் இருக்கிறீங்க. அப்புறம் மொத்தமாக எஸ்பிஓவில் 4 lakhs மெம்பர்ஸ்க்கு வந்து கெப்பாசிட்டி வச்சுருக்குறாங்களாமா. இப்போ நம்ம 3 lakhs சம்திங் தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் ரீஃபண்டு போட்டாங்க. ஸோ அதுங்காட்டி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நியூ ஜாயினிங் எஸ்பிஓவில் கொண்டு வர போகிறாங்களாமா. ஓகேவா? இப்போ ரெஃபரலுக்கு வந்து அதில் வந்து ஒன் டைம் மட்டும் 10% ஒவ்வொரு ஜாயினிங்க்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 1 month ட்ரைனிங் பீரியட் உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் ஒர்க் பண்ணி இன்கம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டினியூ பண்ணலாம். இல்லாட்டி உங்கள் ஐடி வந்து டைரெக்டாக பிளாக் ஆயிரும். அடுத்து நம்மளது செகண்டாக போட்டிருந்த ஆடியோவில் தான் இம்பார்ட்டன்ட் வந்து முன்னையே சொன்ன மாதிரி தான். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த 3 ஆப்ஷன்ஸில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி வச்சுருக்கணும். அதாவது இப்போ ப்ரொமோஷன் டீம் போகணுன்னா இப்போ வந்து சூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நாட் கண்டினியூ எஸ்பிஓ இப்போ சூஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு வந்து மறுபடியும் போல்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் கண்டினியூ பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ எங்களெல்லாம் இப்போ இன்றைக்கி நைட்டு 12 மணிக்குள்ளே நாட் கண்டினியூ எஸ்பிஓ தந்துடுங்க. தெளிவாக புரிஞ்சுக்குங்க. தட்ஸ் ஆல். நாளைக்கு வந்து நீ எப்போ போல் வந்து அந்த அப்டேட் தராங்களோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.